Hi friends, welcome back to our channel. நான் தான் உங்க பிரபு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ப்ராடக்ட்டை வந்து அன்பாக்ஸ் பண்ண போறோம். ஃபிஷிங் ரீல் அண்ட் ராடை. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராடை வந்து அன்பாக்ஸ் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க ஓபன் பண்ணலாம். வாவ், நியூ டேகோட வந்திருக்கு. அப்படியே இதோடைய சிப் ரெண்டுத்தையும் எடுத்துடலாம். நல்லா ஒரு அருமையான ப்ரீமியம் லுக்கில் கொடுத்துருக்கானுங்க, நல்லா இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ராடு தான். இது என்ன ராடு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹண்டிங் பிளாக். நம்ம ஃபஸ்ட்டு வாங்கி யூஸ் பண்ண ஒரு ராடு தான் இது. நான் செகண்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லி ஹண்ட் வாங்க போகும்போது ஹண்டிங் பிளாக் தான் வாங்கலான்ட்டு போயிருந்தேன். ஆனால் பட் அப்போ எனக்கு கிடைக்கல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லி ஹண்ட் வந்து வாங்கியிருந்தேன். இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1850 ரூபா இதோடைய ப்ரைஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டிப் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஹார்ட்னு கொடுத்துருக்காங்க, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஹார்டே. இப்படி வந்து நம்மளுக்கு வந்து 2 டிப் வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிப்பு டேமேஜ் ஆச்சுன்னா கூட இன்னொரு டிப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து ரெண்டுமே வந்து நல்லா இருக்குது. லுக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெட்லி ஹண்டை விட ஹண்டிங் பிளாக்கு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு தான் சொல்லணுமே. இது வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் ராடு. 7 ஃபீட்னா வந்து ஃபுல்லாக 7 ஃபீட் இருக்காது. இதிலேருந்து இந்த ஒரு அடி வந்து போயிடும். நம்மளுக்கு வந்து 6 ஃபீட் அப்படின்ற கணக்கு தான் மீதி லென்த் வந்து இருக்கும். பட் ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா 7 ஃபீட் ராடு தான். ஓகே, இந்த ராடை செட் பண்ணலாமா? ஓகே, இந்த டேக்கையும் கட் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக இருக்கு. ஓகே, ராடுடைய அன்பாக்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ராடு மட்டும் தான் வந்து கொடுத்துருக்காங்க 2 டிப்போட. அண்ட் வந்து இதை எல்லா இடத்துக்கும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ராட் பேக் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பேக் வந்து பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. இப்போது நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் ஒரு முக்கியமான விஷயத்துக்குள்ளேயே வர போகிறோம். ரீலை வந்து பார்த்தீங்கன்னா அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இதோடைய நேம் என்ன அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீசர். இந்த நேமை நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஏன்னா இந்த ரீல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ப்ரைஸை வந்து 3500லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுமே. எப்பயுமே 3500, 4000, 4500 அந்த மாதிரி ப்ரைஸில் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரீலை வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்டு இருந்தாங்க. பட் இப்போ என்ன ஆச்சுன்னு தெரில, அந்த கம்பெனிக்கு திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு ரீலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ரீல் தான் நம்ம வாங்கியிருக்கோம். இதோடைய நேம் என்னன்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சீசர். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? இதில் வந்து பார்த்திங்கன்னா கேட்லாக் வந்து கொடுத்துருக்காங்க. இதை வந்துட்டு எப்படி யூஸ் பண்ணணும், அண்ட் இதில் எதாவது டேமேஜ் ஆச்சுன்னா வந்து அதெல்லாம் எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜாப்பனீஸில் இது இருக்குது. ஸோ நம்மளுக்கு படிக்க தெரியாது, அதனால் இது நமக்கு தேவையில்லை. இப்படி ஓரம் போட்டுடலாம். ஓகே, இதை ஓப்பன் பண்ணலாமா? வாவ், நல்லா ப்ரீமியமான லுக்கு அண்ட் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு இதுவில் கொடுத்துருக்காங்க. ரீலும் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் இல்லாமல் சூப்பராக இருக்குது. இதில் யூஸ் பண்ணியிருக்க ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு உருளையாக இருக்கும். பட் இது அப்படி இல்லை, சப்பியாக இருக்குது. நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது. ரீல் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அருமையாக இருக்குது. இதோடைய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 1450, 1450 ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரீலை வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. என்னால் வந்து பார்த்தீங்கன்னா நம்பவே முடியல. இதை வந்துட்டு இவ்வளோ ப்ரைஸ் வந்து கம்மியாக லான்ச் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து பார்த்திங்கன்னா
கடைக்கு போயிருந்தேன். போனதும் வந்து பார்த்தீங்கன்னா இது என் கண்ணில் பட்டுச்சு, எவ்வளோ ப்ரோ ப்ரைஸு அப்படின்ட்டு வந்து கேட்டிருந்தேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா 1450 ரூபான்னு சொன்னதுமே என்னால் நம்பவே முடியல. சரி ஓகே, நம்ம ஒரு காம்போ நம்மளுக்கு கண்டிப்பாக தேவை அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு ஆளுக்கு கொடுக்கணும் அப்படின்றதுனால வந்து பார்த்தீங்கன்னா வாங்கின்னு வந்துட்டேன். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அண்ட் ரீலும் அதுக்கேற்ற மாதிரி சூப்பராக இருக்குது. நீங்கள் யாராவது வாங்கணும்னு நினச்சிங்கன்னா சீசர் வந்துட்டு இந்த ப்ரைஸில் இருக்கிற ரீலை தாராளமாக வாங்கலாம். ஏன்னா இவங்க கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா வெயிட் காஸ்டிங்கில் ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு கம்பெனியும் கூட. இதோடைய ப்ரைஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அதுவும் இப்போ கம்மி பண்ணி ஒரு ரீலை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, இதை வந்துட்டு இப்போ இதில் செட் பண்ணலாம். செட் பண்ணியாச்சு. வாவ், எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குங்க. இதோடைய லுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராடுக்கும் இந்த ரீலுடைய கலரு இதோடைய இதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது பார்க்கவே. ஓகே, இப்போ நம்ம கையில் இருக்க இதோடைய மொத்த ப்ரைஸ் எவ்வளோன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரீல் வந்து 1450, ராடு வந்து பார்த்தீங்கன்னா 1800. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நம்ம வந்துட்டு லைனை வந்து போடலை. இப்போ லைன் அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணலாம். இதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி என்கிட்ட இந்த லைனை தான் யூஸ் பண்ண போகிறேன். நான் ஆல்ரெடி வந்துட்டு லைன் வந்துட்டு நம்மளுடைய ரீலில் செட் பண்ணிவிட்டு இன்னும் கொஞ்சம் லைன் வந்து பார்த்திங்கன்னா வச்சுருந்தோம். அன்றைக்கே சொன்னேன் இல்லையா, மீதி இருக்கிற லைன் இன்னொரு ரீலுக்கு வந்து போடலான்னு சொல்லிட்டு. ஸோ அதே லைனை தான் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரீலில் வந்து யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்குவாட் ஃபிஷ்ஷோடைய பிரைட் லைனு. இது வந்து பார்த்திங்கன்னா 23 mm. ஓகே, இதை வந்துட்டு இப்போ இதில் செட் பண்ணிடலாம். ஓகே பையா, அது மாதிரிலாம் இல்லை, லைனை டைட்டாக பிடிக்கணும். வீடியோ ஆன் பண்ணிட்டேன், இன்னும் ஹிந்திக்காரனாட்டுமே பேசினா மாட்டிக்கிறோம். சரி சரி சரி, லைனை டைட்டாக பிடிக்கணும். ஓகேவா? ஓகே, லைட்டாக லூஸ் விடு. இதே டைட்டில் தான் இருக்கணும். அப்படி காட்டு. ஒரு இடத்துல டைட்டா பிடிக்கிற, ஒரு இடத்துல லூஸ் ஆகும். ஏன்டா விரல் அப்படிதான்டா வரும். இது பிளாஸ்டிக், நம்ம எவ்வளோடா டைட்டா ஒரே ஈவனா பிடிக்க முடியும்? பிடிக்கணுமா? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து லைனை வந்து சுற்றியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தூண்டில் செட்டப் வந்து ரெடி பண்ண வேண்டியது தான். ஓகே, இந்த ரீல் செட்டில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராகை தான் வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். நல்லா இருக்குல்ல ஃப்ராகு? இதோடைய நேம் வந்து புல்லட்டு. ஓகே, பாண்டா ஃப்ராகுடைய மினி வெர்ஷன். ஓகே, கலர்ஸ் நிக்காலோ. வாவ், சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். அருமையாக இருக்குது. எனக்கு நிஜமாகவே இந்த ரீல் அண்ட் ராட் ரொம்பவே பிடிச்சிருக்கு. லுக் வைஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. எனக்கு ஹண்டிங் பிளாக் வந்து ரொம்பவே பிடிக்கும். ஏன்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வெயிட் கம்மி அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மெலிசாக இருக்கும். டெட்லி ஹண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை விட கொஞ்சம் பெருசாக இருக்கும். அண்ட் இந்த ரீலும் வந்து பார்த்தீங்கன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க சில்வர் கலருக்கு ஏற்ற மாதிரி இதுவும் கொஞ்சம் சில்வர் இது விட நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ப்ரீமியம் லுக்கில். அண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்க அந்த ரெட் கலரு, அப்புறம் இவங்க வந்துட்டு இது சுற்றுறதுக்கு வந்துட்டு கொடுத்துருக்க இந்த ஹேண்டில் வந்து பார்த்தீங்கன்னா சப்பியாக கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ஓகே, இவ்வளோ கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் நம்ம யாருக்காக பண்ணோன்ட்டு தெரியுமா? இந்த காம்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நினச்சிருப்பீங்க. பட் ஆனால் இது நம்மளுக்கு இல்லை. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுக்கும் வந்துட்டு ரீல் வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஸோ அவருக்காக தான் இந்த ரீலு. ஸோ அதான் அவர்கிட்டயே இதை வந்து கொடுத்துடலாம். ஏ பையா, டேக் திஸ். இதுக்கப்புறம் தான்டா பாப்பா அண்ணனோட வேட்டைய. கலர்ஸ் நிக்காலோட கேஜிஎஃப்ல போய். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக நானும் மீன் பிடிக்க களத்தில் இறங்கிட்டேன். ஆனால் நான் தனியாக யூடியூப் சேனல்லாம் ஆரம்பித்து என் தம்பிக்கு போட்டியாக வர மாட்டேன். நீங்கள் வந்துட்டு என் தம்பிக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணுங்கள். ஓகே, நன்றி.
எப்போ இருந்தாலும் நம்ம தான் எது நம்ம கிட்ட ராட் இருக்கு டெட்லி ஆண்ட்டு ப்ரிடேட்டர் ரீலு இது போதும். இதை வச்சு வருஷ கணக்கில் யூஸ் பண்ணுவோம்ல. அண்ட் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம்லாம் இல்லை, அவர் வீடியோ எடுக்க தான் அதை முழுக்க நம்ம தான் யூஸ் பண்ணுவோம். அதெல்லாம் கண்டுக்காதீங்க, நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் அதை யூஸ் பண்ணி ரிவ்யூ போடுவோம். ஓகேவா? வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுடைய வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.